World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிகால பரிகாரம் அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி எந்த வகையில் நம்ம பரிகாரம் செய்யணும், நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டுமில்ல, 1000க்கு மேற்பட்ட அனாதை பாடை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்னதானங்கள், அதாவது இதுவரைக்கும் ஜோதிட மாநாட்டுக்கு 40 மாநாட்டிற்கு அன்னதானங்கள் சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சேவைகள், ஜோதிட சேவைகள், மக்கள் சேவைகள் என்று 3 சேவையுமே மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்லமாக அழைக்கக்கூடிய பாட்ஷாபாய் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அடுத்து நம்ம திருச்சி ஐயா தனிகாசலம் ஐயாவுடைய சிறப்பு சொற்பொழிவுலாம் நடைபெற இருக்கின்றது. ஆகையால் நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா கைத்தட்டீங்களோ அந்த அளவுக்கு ஐயா சிறப்பாக கொடுப்பார். கைத்தட்டல் பத்தாதுங்களே, அவர் பேச சொல்லாம வேண்டாங்களா? கொஞ்சம் கைத்தட்டீங்கன்னா பேச சொல்லலாம். மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அம்மா தேசிய மகளிருடைய கூட்டத்துக்கு அம்மா அழைச்சாங்க. ரொம்ப ஆனந்தமாக நாங்கள்லாம் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அர்த்தநாரீஸ்வருடைய மண்ணை மிதிச்சுட்டு போனாலே எல்லா சகல தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர். இந்த மண்ணில் என்ன ஒரு சக்தி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வருடைய பாதத்தில் இன்றைக்கும் அந்த தீர்த்தம் வத்தாத நதியாக 3000-4000 அடிக்கு மேலே அந்த தீர்த்தம் போயிட்டுருக்கு. அது ஒரு பாறாங்கல்லில் இருந்து அப்படி ஒரு தீர்த்தம் இன்றைக்கும் 1000, 2000, 5000 வருஷமாக வருதுன்னா உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மகிமை இந்த ஊருக்கு உண்டு. நாங்கள் ஜோதிடத்தில் வளர்ந்ததே இங்கே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வருடைய புண்ணிய மண்ணில் தான் ஜோதிடத்தில் நாங்கள்லாம் வளர்ந்தோம். இதில் அதுக்கப்புறம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் 1736 கண்டென்டர் கொடுத்து ஒரு 5 கிலோவில் புத்தகத்தை இங்கே தான் எழுதி அரங்கேற்றம் பண்ணினோம். இன்றைக்கி உலகம் பூரா தமிழ்நாடு முழுவதும் ஆதிகால பரிகார புத்தகம் எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க. புதியுக சேனலில் வாரம் திங்கக்கிழமை அந்த புத்தகத்தை காமிக்கிறோம். இதில் உங்கள்கிட்ட நிறைய தோஷங்களை பற்றி இப்போ ஆதிகால பரிகாரம் பாகம் 2 ஒன்று எழுதிட்டுருக்கோம். இதில் பிரம்மகத்தி தோஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராணகத்தி தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? பிராணகத்தி தோஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஐயா, பிரம்மகத்தி தோஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராணகத்தி தோஷம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிராணகத்தி அப்படின்னு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்களா? வார்த்தையே வித்தியாசமாக இருக்கும். பிராணகத்தி தோஷம்னா என்ன அப்படின்னா, பிராணம்னா உங்களுக்கு தெரியுமா? அதாவது பிராணம்னா பிராணம் இல்லைன்னா உயிர் இல்லை, பிராணம் இருக்குது அப்படின்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பிராணகத்தி தோஷம்னா என்னென்னா, ஒரு ஆதி காலத்தில் சாலையில் வயசானவர் படுத்திருப்பார். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அவர் இறந்து 2 நாள் ஆனாலும் கூட அந்த ஆத்மா துடிச்சு இறந்ததுக்கு பேர் தான் பிராணகத்தி தோஷம். எப்படி கைதட்டவே இல்லைங்களே ஐயா? இந்த விஷயமெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? நீங்கள் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதனால கடைசிக்கு 1 கோடி ரூபாய் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களோட கைதட்டல் 1 கோடி தானே. இப்போ இதுவரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தை, நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை கொஞ்சம் புதுசாக கிரியேட் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போ பிராணகத்தி தோஷம்னா இன்றைக்கி உங்களுக்கு ஜாதகத்தில் தெரிஞ்சிருச்சு. இந்த ஜாதகத்தில் பிராணகத்தி தோஷம் இது எப்படி நம்ம ஜாதகத்தில் பார்க்குறதுன்னு உங்களுக்கு தேவைப்படுதுங்களா?
பார்த்தீங்களா, 2 பேர் கைதட்டுறதுனால இது அடுத்த மாதம் நான் சொல்லிடலாம். சார், ஜாதகத்தில் பிராணகத்தி தோஷத்தை பற்றி அது மட்டும் சொல்லிட்டு இன்றைக்கி முடிச்சிடலாம். 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது நிறைய பின்னாடி போயிட்டே இருக்கும். ஆதிகால பரிகாரம் நிறைய சொல்லலாம். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம். யார் வீட்டில் எல்லாம் சாப்பாடு, அதாவது சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த மனுஷன் கிடந்துட்டு போகிறாரு, அந்த ஆள் பண்ணின துரோகத்துக்கு சாகிட்டு இப்படியெல்லாம் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு நொந்து நொந்து கடைசியில் அந்த உயிர் வந்து போகும்போது தண்ணி இல்லாமல் சாப்பாடு வயிற்றுக்கு இல்லாமல் கொலவத்தி அந்த உயிர் எப்போ போச்சுன்னே தெரியாமல் அடப்பு தோஷம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் அந்த பிராணம் எப்போ போச்சு அப்படின்னு தெரியாததுக்கு பேர் பிராணகத்தி தோஷம். அந்த பிராணகத்தி தோஷம் யாருடைய குடும்பத்தில் எல்லாம் தாத்தா வம்சாவளியில் இருக்குங்கிறத இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தில் யார் வீட்டில் அப்படி அனாதையாக இறந்தாங்கங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம்ங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு விருச்சிகம். அதில் வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது, அனுச நட்சத்திரம் இருக்குது, கேட்ட நட்சத்திரம் இருக்குது. இதில் உயிர் ஆயிலை எடுக்கிறதும் ஆயிலை கொடுக்கறதும் சனி பகவான். யாருடைய ஜாதகத்தில எல்லாம் லக்ன புள்ளி போய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாருக்கு பிறக்கும் போது அந்த கர்மா வாங்குறாங்களோ அவங்க வம்சத்தில் தான் பிராணகத்தி தோஷம் இருக்குது. எப்படி? இந்த பிராணகத்தி தோஷம் இந்த உலகத்துக்கு லக்னம் உங்கள் ஜாதகத்தில் அப்போ இது யாருக்கு வருதுன்னு பாருங்கள். பூச அனுச உத்திரட்டாதி கடக விருச்சிக மீனத்துக்கு தான் அதிகமாக வருது. கரெக்டுங்களா? அப்போ காலச்சக்கரத்துக்கு கடகம் என்பது அங்கே 9வது நட்சத்திரம் ஆயிலிமா இருக்கிறனால அங்கேயும் முடிஞ்சது, இங்கே கேட்டை இங்கேயும் முடிஞ்சது, ரேவதி அங்கேயும் முடிஞ்சது. அப்போ இந்த தோஷங்கள் அதிகமாக யாராவதுக்கு இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், காசியில் போய் பூனை சிலை செஞ்சு வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிராணகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். காசியில் போய் பூனை சிலை செஞ்சு வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிராணகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். பூனை சிலை இருக்கல, இங்கே செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பூனையை செஞ்சு வச்சு ஒரு அனாதி பாடி எடுத்து அங்கே அடக்கம் பண்ணிட்டு வரணும். சொல்கிறாங்கல்லங்க, பூனை பாவம் பொல்லாததுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பிராணகத்தி தோஷத்துக்கு பூனைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்து போன பாடியை முதல் பூனை வீட்டுக்குள்ளே போய் அது பார்த்துட்டு வந்து தான் மற்றவங்களுக்கு தெரியும். அதனால தான் பூனை சிலை செஞ்சு வைங்கன்னு சொன்னது. எப்படி? அப்போ அந்த பூனை தான் காமிச்சு கொடுத்தது. அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் கருப்பு கருமாந்திர கோடி கொல்லி எல்லாம் போட்டு ஆத்மா சாந்தி பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் பிராணகத்தி தோஷம் என்று பொருள். பிராணம் இல்லைனால் பிராணம் போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு இதுதான். இது வரைக்கும் பிரம்மகத்தி தோஷம் இது வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். வரக்கூடிய ஜோதிடர்கள் படித்து வரவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். ஆனால் பிராணகத்தி தோஷங்கிறது 108 தோஷத்தில் ஒரு தோஷம் பிராணகத்தி இத்தனை காலமாக மறைஞ்சிருந்தது. அதனால் அந்த தோஷத்துக்கு யார் லக்கணம் வந்து பூச அனுச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை காசியில் போய் இங்கேயே ஏதாவது உருவார மாட்ட பூனை சிலை செஞ்சு அதுக்கு கண்ணு திறந்து தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட்டு, ஆண்டவனே என்னுடைய வம்சாவளியில் என்னுடைய மூதாதிகள் யாராவது இறந்திருந்தால் அந்த ஆத்மா வந்து துடிச்சு இறந்திருந்தால் அந்த ஆத்மாவோட சாவை எங்கள் வம்சாவளிக்கு பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் காசி கரெக்டாக விரதம் இருந்து போய் புண்ணிய நதியில் குளிச்சுட்டு அந்த காசியில் சிவன்கிட்ட சொல்லி தேங்காவில் உடைச்சு அங்கே ஏதோ ஒரு இடத்துல கால் மிதிவிடாத இடத்துல அந்த பூனை சிலையை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஒரு ஆதரவற்ற பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தால் அன்னையோட அடுத்த தலைமுறைக்கு பூச அனுச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் லக்னம் பிறக்காது. இது கர்மாவை வாங்கிறதும் பூச அனுச உத்திரட்டாதி தான், கர்மாவை குறைக்கிறதும் பூச அனுச உத்திரட்டாதி தான். அப்போ தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீரும்னு எந்த புக்கிலையுமே இல்லை. அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலான்னா நமக்கு தெரிஞ்சு அந்த நட்சத்திரத்தில் அந்த கர்மாவை உடைக்கலாம். அதனால தான் உங்கள் ஜாதகத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது உருவாக்கி இருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் அனாதியாக இறந்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் ஒரு ஆதரவற்ற பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணினீங்கன்னா அந்த பிரேத தோஷ நிவர்த்தி ஆகுன்னு சொன்னோம். இன்றைக்கி உலகம் பூரா ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் அனாதி பணம் இல்லை. எப்படி? இது ஜோசியர்னால் மட்டும்தான் முடியுங்க, வேறு யாருனாலே முடியாது. யாருக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ அவங்களுக்கு பிரேத தோஷம் இருக்குது.
அதனால் எந்த நிகழ்ச்சி நடத்த விடாது. அதனால் அதாவது அந்த மாந்தி தோஷத்துக்கு ஒரு ஆதரவற்ற பாடி அடக்கம் பண்ணிட்டு விஸ்வாமுத்திர கோயிலில் போய் நவக்கலச பூஜை பண்ணி கடலில் தீர்த்தம் ஊற்றிட்டு வந்தால் அவங்க ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும், அந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த பிராணகத்தி தோஷத்துக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி காசி போயிட்டு வந்துட்டு யாராவது ஒருத்தருக்கு உயிர் போகும் தருவாயில் அவங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி ஏதாவது கொடுக்கறக்கு முயற்சி பண்ணினீங்கனால், நம்ம குடும்பத்தில் வயசானவங்க இறக்கும்போது நம்ம வம்சத்துக்கு தண்ணி கொடுக்க யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருப்பாங்க, அனாதையாக இறக்க மாட்டாங்கன்னு சொல்லுது. எப்படி? அதனால் இந்த நேரத்தில் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. அர்த்தநாரீஸ்வருடைய மண்ணில் வச்சு அடியன் சுப மாரிமுத்து. அதனால் இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கனகாம்பாள் அம்மா அவங்க இந்த இடத்துல ஒரு தேசிய ஒரு தலைவராக இருந்து எங்களை எல்லாம் அழைச்சி எல்லாத்தையும் ஒரு மதித்து பதவி பட்டம் பேர் புகழெல்லாம் கொடுத்து அவங்க இவ்வளோ தூரம் செஞ்சதுனால வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் இருந்து அடியன் சுப மாரிமுத்து அவங்களுடைய குடும்பம் வம்சாவளியெல்லாம் அந்த கூட்டத்துக்கு இதை அமைச்சு கொடுத்த அத்தனை பேருடைய குடும்பம் தொழில் விருத்தியாகி குடும்ப விருத்தியாகி மனை விருத்தியாகி மாங்கலி விருத்தியாகி இன்னும் மென்மேலும் ஜோதிடர்களை எல்லாம் அழைச்சி நிறையா பேர்த்துக்கு நல்ல வழிபாதை அமைச்சு கொடுக்கணும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. ஒரு சின்ன நேரத்தில் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பத்தை இருக்கின்றது. போங்க ஐயா. கனகாம்பாள் மேடம் நீங்க போங்க, நில்லுங்க, போங்க. இந்தாங்க. இருக்குது 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 அது கூட கொடுங்க.